Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம sinusoidal steady state analysis பத்தி பார்க்கலாம். ஸோ டைரக்டா அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சைனசாய்டல் வேவ்னா என்ன அண்ட் அதனுடைய பேசிக் பராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சைனசாய்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்னல் வந்து சைன் ஃபார்ம் இல்லைன்னா கொசைன் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம சைனசாய்டல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைனசாய்டல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா v of t is equal to vm into sin omega t அப்படின்னு தான் நம்ம ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் இந்த vm அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், ஒமேகா டி அப்படிங்கிறது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் த சைனோசாய்டு, அதாவது அதனுடைய ஆங்கிள். அண்ட் இதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒமேகா அப்படிங்கிறது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த சைனசாய்டோட பீரியட் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா t is equal to 2π ஒமேகாக்கு வந்து இருக்கும். அண்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா f of t is equal to f of t plus nt அப்படிங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதாவது நமக்கு வேவ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு சைனசாய்ட் வேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சைன் வேவ் இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா இந்த வேவ் ஃபார்ம் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா v of t is equal to vm into sin omega t plus phi. இதில் phi அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் வேல்யூ அண்ட் டோட்டலாக இங்கே இருக்கிற இந்த ஆங்கிளை தான் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் நமக்கு இந்த மாதிரி இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து தேவையான பராமீட்டர்ஸ் லைக் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ, ஃபேஸ் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the amplitude, phase, period and frequency of sinusoid for v of t is equal to 12 cos 50t plus 10 degree. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து விஎம் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்க 12 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஆம்ப்ளிடியூட் வேல்யூ 12. நெக்ஸ்ட் ஒமேகா டி பிளஸ் பை அப்படிங்கும் போது நமக்கு ஒமேகா டி பிளஸ் பை அப்படிங்கிறதுனால பை வேல்யூ 10 டிகிரி இருக்கு. ஸோ ஃபேஸ் வந்து 10 டிகிரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பராமீட்டரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி நமக்கு ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ 50 வந்து ஒமேகா வேல்யூ which is equal to 50 radians per second. ஆனால் நமக்கு ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம 2πf ஒமேகா is equal to 2πf அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணி இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி தேவை அப்படிங்கிறதுனால ஒமேகா டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபேஸ் கேட்டிருக்காங்களா இல்ல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்களா இல்ல ஜெனரல் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைமுக்கு வந்து இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்து t which is equal to 2π ஒமேகா அப்படின்னு பார்த்தோம். ஒமேகா வேல்யூ 50. ஸோ 2π/50 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.1257 செகண்ட்ஸ் கிடைக்கும். லாஸ்டா ஃப்ரீக்வன்சி is equal to 1/t. ஸோ இங்க t வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் 1ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெர்ட்ஸ்ல கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒமேகா டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ், பீரியட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைனசாய்டு எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபேசர் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபேசர் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுல நமக்கு ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆஃப் சைனசாய்டு. ஸோ சைனசாய்டுனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இதுல என்ன ஆம்ப்ளிடியூட்ல இருக்கு, என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இந்த ஃபேசர். ஸோ Z அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஃபேசர் குவான்டிட்டியை ரெக்டாங்குலர் ஃபார்ம்லையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், போலார் ஃபார்ம்லையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்லையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எக்ஸ் பிளஸ் ஜேஒய் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இதை வந்து இண்டிகேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆர் ஆஃப் ஆங்கிள் பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து போலார் ரெப்ரசன்டேஷன். ஆர் ஆஃப் இ பவர் ஜே தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் உடைய ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த 3 ஃபார்ம்லயும் நம்ம வந்து ஒரு ஃபேஸரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். v of t is equal to vm cos omega t plus phi அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது vm of phi அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷனை ஃபேசர் டொமைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோட வேரியேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு vm of phi அப்படின்னு கிடைச்சிருக்கும். இன்கேஸ் இப்போ காஸ்க்கு பதிலாக நமக்கு சைன் இருக்கு அப்படின்னா அப்போ ஃபேஸர் டொமைன் ரெப்ரசன்டேஷன்ல 5 - 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா im cos omega t plus theta அப்படின்னு இருக்கும்போது ஃபேஸர் டொமைன்ல im of theta அப்படின்னு கிடைக்கும். சைன் வேல்யூல இருக்கும்போது im of theta -90 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி dv by dt அப்படின்னு டைம் டொமைன்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு j ஒமேகா இன்டூ v அப்படின்னு ஃபேஸர் டொமைன்ல மாறும். இன்டெகிரல் ஆஃப் v dt இருந்ததுன்னா v by j ஒமேகா. ஸோ சிம்பிள் d by dt னா j ஒமேகா, இன்டெகிரல்ல இருந்துச்சுன்னா 1 by j ஒமேகா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபேஸர் டொமைன்ல. இப்போ நம்ம இந்த phasor relationship for different elements like RLC பார்க்கலாம். So R ரெசிஸ்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் டொமைன்ல V is equal to R into I of t அப்படின்னு கிடைக்கும். frequency டொமைன்ல V is equal to R into I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி L எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டக்டர்ல V is equal to L into di by dt அப்படின்னு கிடைக்கும். frequency டொமைன்ல V is equal to d by dt க்கு பதிலா இப்ப நம்ம j omega ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா j omega into L into I அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கெபாசிட்டருக்கு I is equal to C into dv by dt. ஸோ frequency டொமைன்ல d by dt க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா I divided by j omega C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் phasor relationship for RLC in time domain and frequency domain. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பவர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் பவர் அப்சர்வ்டு பை ஏசி லோடோடைய வேல்யூ என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் கரண்ட். ஸோ 1/2 இன்டூ வி இன்டூ ஐ கான்ஜுகேட், அதாவது கரண்ட்டை மட்டும் நம்ம கான்ஜுகேட் பண்ணுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் இந்த வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வி பை √2 அண்ட் ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ பை √2. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் phasor representation நம்ம இங்க represent பண்ணிக்கலாம். VRMS theta V for voltage, IRMS theta I for current. So complex power அப்படிங்கிற value வந்து S, which is represented by P plus JQ, which is nothing but VRMS into IRMS conjugate. So இதுல magnitude and angle wise represent பண்ணோம் அப்படின்னா modulus of VRMS, IRMS and angle ல பாத்தீங்க அப்படின்னா theta V minus theta I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். apparent power calculate பண்ணணும் அப்படின்னா S உடைய மேக்னிடியூட நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸுக்கு எப்பவுமே மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதோட ரியல் பவர், அதாவது பி வேல்யூ வந்துட்டு ரியல் பார்ட் ஆஃப் எஸ் விச் இஸ் நத்திங் பட் எஸ் காஸ் ஆஃப் தீட்டா வி மைனஸ் தீட்டா ஐ. அண்ட் ரியாக்டிவ் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமேஜினரி போர்ஷன் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ சைன் ஆஃப் தீட்டா வி மைனஸ் தீட்டா ஐ அப்படின்னு கிடைக்கும். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் ரியல் power to reactive power which is equal to cos theta v minus theta i. So இந்த பவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலா ஒரு ஏசி சர்க்கியூட்க்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் பவர் டிரான்ஸ்ஃபர், அதாவது லோட் இம்பிடன்ஸ் வேல்யூ எப்போ இருக்கும் அப்படின்னா லோட் இம்பிடன்ஸ் வேல்யூ ZTH கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் போது தான். ஸோ பவர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு VTH ஸ்கொயர் டிவைடட் பை 8 RTH. ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்லையும் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது ஜென்ரலா ஏதாவது ஒரு வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஆர்எம்எஸ் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் வேல்யூ. ஸோ இந்த 1/t இன்டெக்ரல் ஆஃப் 0 to t x ஸ்கொயர் dt அப்படிங்கிறது வந்துட்டு மீன் வேல்யூ. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் ரூட் மீன் ஸ்கொயர் உடைய வேல்யூ.